வந்து குனிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிமிர முடியாமல் இருக்குது. அது நிறைய வரும் நிறைய இடத்துல. நிறைய நம்ம வந்து அதுக்கு மேலே சொல்லி அதை மட்டும் பாருங்க. கீழே போனாக்க கால் வரைக்கும் வந்துடும். அதாவது இடுப்பு ஜாயிண்ட் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு சிசரின் வந்து குழந்தை எடுக்கிறாங்க. சிசரின் வந்து குழந்தை எடுக்கும்போது முழு தள்ளுவத்தில் ஊசி போடுறாங்க. ஆமாம் ஐயா. ஊசி போடும்போது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தலையும் காலை வளைச்சி ஊசி போட்டுடுறாங்க. ஆமாங்க ஐயா. அதை அந்த பொம்பளை பிள்ளைய என்ன செய்யணும், நர்ஸ் பிள்ளைய விசுக்கண்டு எடுமா அப்படின்ற மாதிரி காலை விசுக்கண்டு நீட்டுமாங்க. நீட்டும் போது அந்த நரம்பு வந்து ஜவ்வு உள்ளே போய் சொருகிக்கிறது, மேலேருந்து வர்றது. அப்போ அந்த பிள்ளைய பிரசவம் ஆன பிறகு சிறு குழந்தைய எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு அந்த பிள்ளைக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்கும்போது ஜவ்வு போய் அந்த நரம்பு அழுத்தம் கொடுக்குது. கொடுத்த மாலைக்கு அந்த பிள்ளைக்கு நாள்பட்டு, அதாவது ஒரு 6 மாதமோ ஒரு 5 மாதமோ கழித்து உட்காந்து ஒரு துணியை துவைக்க முடியாது. துணியை துவைக்க முடியாது உட்காந்து. ரெண்டாவது அந்த புல்லை வந்து ஒரு குடத்தை தூக்கி இடுப்பில் வைக்க முடியாது, ஒரு வாளியை தூக்கி வைக்க முடியாது. ரெண்டாவது மடக்கி வச்சு காலை மடக்கி வச்சு தூங்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால் நீட்டும் போது ஒரு வடி வரும், வெளியே சொல்லாமல் கண்ணால் ஒரு கண், அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பூரா வரும். அதேமாதிரி செமையை தூக்கிக்கிட்டு நல்ல வெயிட்டானதை தூக்கி நிமிடுறாங்கல்ல, அந்த மரம் போய் அப்படியே தாண்டி உள்ளே இருக்குது. அதே சில பேருக்கு இந்த இப்படி நிற்பாங்க, இப்படி நிற்பாங்க. இப்படியே நிற்கும் போது இப்படியே நடப்பாங்க, இந்த இப்படியே நடப்பாங்க, இப்படி பிடிச்சி அதாவே சைன் பண்ணி அந்த வேலை வந்துருக்கு. அதோட சேர்ந்து தான் கீழே வரும். நம்ம வந்து இப்போ முதுகுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ முதுகில் சொல்லி அந்த ஜாயிண்ட், இந்த கேஸ் ஆனது, இந்த நரம்பு சார்ந்தது எல்லாம் வந்துடும். சரிங்க. இப்போ இந்த வகுப்பு இது வந்து படுக்க வச்சு செய்யணும்.